Dear students, welcome to biology class. Today we are going to discuss about Unit 21 Food Hygiene, Methods of Food Preservation and Addition of Preservatives. Let us continue the lesson. First topic, Food Hygiene. Food Hygiene. Food spoilage is an undesirable change in the normal state of the food and is not suitable for human consumption. அதாவது ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படிங்கிறது ஒரு விரும்பத்தகாத சேஞ்சஸ் அந்த ஃபுட்டில் நடக்கக்கூடியது. ஸோ அதனால் என்ன ஆகாதுன்னா ஹியூமன் பீயிங் வந்து அதை கன்சியூம் பண்ண முடியாது. அதுதான் என்னது ஃபுட் ஸ்பாயிலேஜ், அதாவது ஃபுட்டு கெட்டு போகிறது இல்லையா. புவர் பர்சனல் ஹைஜீன் மே அலோவ் த பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கனிசம் டு காஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். பர்சனல் ஹைஜீன் புவராக இருந்தாலும் என்ன இருக்கும், இந்த ஃபுட் மேலே பேத்தோஜெனிக் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கனிசம் என்ன பண்ணும் அப்படின்னா அது மேலே வளரும். அதனால் அந்த ஃபுட்டு ஸ்பாயிலேஜ் ஆயிடும். சின்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்க்ளூட் த சேஞ்சஸ் இன் அப்பீரியன்ஸ், கலர், டெக்ஸ்சர், ஓடர் அண்டு டேஸ்ட் ஆல்சோ. இது எல்லாமே என்ன ஆயிரும், சேஞ்சஸ் ஆயிரும். அதாவது ஃபுட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகிறதுனால அதனுடைய மனமும் சரி, டேஸ்ட்டும் சரி, அண்ட் தென் தன்மையும் சரி, எல்லாமே கெட்டு போயிடும். ஓகேவா. ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆர் கிவன் பிலோ. ஸோ என்னென்ன காரணங்களால் அந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகுது? 2 waysல. ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஃபுட்டுக்குள்ளேயே சில மாய்ச்சர் கண்டென்ட் என்சைம்ஸ் இருக்கும் இல்லையா. என்சைம்னோட ஆக்டிவிட்டீஸ்னால அந்த ஃபுட் வந்து என்னாகும், ஸ்பாயிலேஜ் ஆயிரும். தட் இஸ் கால்டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் இன் ஃபுட் கண்டென்ட். அந்த ஃபுட் கண்டென்ட்டில் மாய்ச்சர் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய என்சைமோட ஆக்டிவிட்டீஸ்னால ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகிறது. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட்ஸ் அடல்டன்ஸ் அண்ட் தென் கண்டாமினேட்டட் யூட்டென்சில்ஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் அன்ஹைஜீனிக் குக்கிங் ஏரியா. ஸோ இதனால் லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இதனால் என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால என்னது ஃபுட்டு ஸ்பாயிலேஜ் ஆகிறது. அடல்ட்ரன்ஸ்னால் கலப்பட பொருட்கள் மிக்ஸ் பண்ணுறதுனால, யூட்டென்சில்ஸ் வந்து அழுக்கான பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் அன்ஹைஜீனிக் குக்கிங் ஏரியா, அண்ட் தென் ஸ்டோரேஜ் வந்து பண்ண முடியாமல் அப்படியே ஒரே இதையாக மேலே மேலே போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுனாலையும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆயிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டை ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. See, what is the meaning of food preservation? Food preservation is the process of prevention of food from decay or spoilage by storing in a condition fit for future use. அதாவது ஃபியூச்சர் யூஸ்க்கு கண்டிஷனலாக அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் வந்து பாதுகாக்கிறது தான் என்னதுன்னா ப்ரிசர்வேஷன். ஃபுட் இஸ் ப்ரிசர்வ்டு டு, எதுக்காக வந்து ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் த செல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட்டோட லைஃப் டைம் வந்து என்ன இருக்கணும், நிறைய நாள் தாங்கணும். ஓகேவா. அதுக்கு நெக்ஸ்ட்டு ரீட்டைன் த கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்டு நியூட்ரிட்டிவ் வேல்யூ. அதனுடைய கலரும் சரி, டெக்ஸ்சரும் சரி, அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் சரி என்ன ஆகிடக்கூடாது, சேஞ்சஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் த ஃபுட் சப்ளை. ஃபுட்டோட சப்ளை வந்து எல்லா பீப்புளுக்கும் அந்த ஃபுட்டு வேணும் இல்லையா. ஸோ ஃபுட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் டிக்ரீஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்டு வந்து என்ன ஆகுது, கண்டாமினேட் ஆனால் அந்த ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிசர்வேஷன் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நிறைய ப்ரிசர்வேஷன் மெத்தட் இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். த வேரியஸ் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. ஃபஸ்ட்டு டாக் அபவுட் ட்ரையிங். Drying is the process of preservation of food by removal of water or moisture content in the food. ட்ரையிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ட்ரைங்கிறது என்னங்கன்னா மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறது தான் ட்ரையிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இட் கேன் பி டன் எய்தர் பை சன் ட்ரையிங், வாக்யூம் ட்ரையிங் அண்ட் தென் ஹாட் ஏர் ட்ரையிங். இதெல்லாம் என்ன பண்ண, ட்ரையிங்கில் 3 வெரைட்டியில் பண்ணலாம். சன் ட்ரையிங் அண்ட் தென் வேக்யூம் ட்ரையிங் அண்ட் தென் ஹாட் ஏர் ட்ரையிங். இது எல்லாமே என்னது அப்படின்னா ட்ரையிங். ஓகேவா. இட் கேன் பி டன் எய்தர் பை சன் ட்ரையிங். எதெல்லாம் சன் ட்ரையிங்கில் பண்ண முடியும்னா சீரியல்ஸ், ஃபிஷ், இதெல்லாம் சன் ட்ரையிங்கில் பண்ண முடியும். வேக்யூம் ட்ரையிங் வந்து மில்க் பவுடர், சீஸ் பவுடர், இதை வந்து வேக்யூம் ட்ரையிங் பண்ண முடியும். அண்ட் தென் ஹாட் ஏர் ட்ரையிங்கை கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாட் ஏர் ட்ரையிங்கில் என்ன பண்ண முடியும், அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண முடியும்.
Next, drying inhibits the growth of microorganisms such as bacteria, yeast and muds. இந்த டையிங் வந்து இப்போ பண்ணுறதுனால என்ன ஆகுனா க்ரோத் இன்ஹிபிட்ஸ்னால் வளராமல் பார்க்கும். மைக்ரோ ஆர்கனிசம், பாக்டீரியா, ஈஸ்ட்டு, மட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மைக்ரோ ஆர்கனிசம். இது வந்து அந்த ஃபுட் மேலே வளராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்மோக்கிங். இந்த ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் மீட் அண்ட் ஃபிஷ் ஆர் எக்ஸ்போஸ் டு ஸ்மோக். ஸ்மோக் எந்தெந்த ஃபுட்டை பண்ணலாம் அப்படின்னா மீட், ஃபிஷ். இதை வந்து என்ன பண்ணுது, புகை போடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணலாம் ஸ்மோக்கிங் அப்படின்றது. த ட்ரையிங் ஆக்ஷன் ஆஃப் த ஸ்மோக் டென்ஸ் டு ப்ரிசர்வ் த ஃபுட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இராடியேஷன். Food irradiation is the process of exposing food to optimum levels of ionizing radiation like X-rays, gamma rays and UV rays to kill harmful bacteria and pests and to preserve its freshness. இராடியேஷன்றது கதிர்வீச்சு முறையில் ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறது, ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகாமல் என்ன பண்ணுறதுன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ரேஸு, காமா ரேஸு, யூவி ரேஸ்னால என்ன பண்ணணும்னா டு கில் த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அண்ட் தென் பெஸ்ட், இதெல்லாம் என்ன பண்ணும், கில் பண்ணும். அதே சமயத்தில் அந்த ஃபுட்டோட என்ன டெக்ஸ்டரும் சரி, அதனுடைய கலரும் சரி என்ன ஆகிடாது, சேஞ்ச் ஆகிடாது. ஓகேவா? அதனுடைய தன்மை எதுவுமே கெட்டு போகாமல் என்ன பண்ண, அதனுடைய பெஸ்ட்டும் அண்ட் தென் பாக்டீரியா, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அந்த மாதிரி இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம் மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். அந்த ஃபுட்டோட தன்மை எந்த விதத்துலையும் கெடாமல் வந்து பண்ணுறது தான் என்னதுன்னா இராடியேஷன். நெக்ஸ்ட்டு, கோல்டு ஸ்டோரேஜ். It is a process of storing the perishable food such as vegetable. Perishable ஃபுட்னா ஈஸியாக அழுகக்கூடிய ஃபுட்டு, அதாவது வெஜிடபிள், ஃப்ரூட்லாம் என்னது 1 வீக் மட்டும் தான் தாங்கும் இல்லையா, அது இஸ் அ பெரிஷபிள் ஃபுட். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் ஃபீட்ஸ். இந்த மாதிரி ஃபுட் ஐட்டமை ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி, எந்த மெத்தட் அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் மெத்தட். ஓகேவா? அண்ட் தென் at low temperature, preserving the food products a low temperature slows down the biological and chemical reaction and prevents its spoilage. ஸோ இந்த லோ டெம்பரேச்சர் இருக்கிறதுனால என்ன ஆகாது அப்படின்னா பயாலஜிக்கல் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால என்ன ஆகாதுன்னா மைக்ரோ ஆர்கனிசம் அங்கே வளராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃப்ரீசிங். ஃப்ரீசிங் இஸ் த ஒன் ஆஃப் த வைட்லி யூஸ்டு மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். நம்ம ஃப்ரிட்ஜ்லாம் இப்போ திங்ஸ் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் ஃப்ரீசிங் மெத்தட். இந்த ப்ராசஸ் இன்வால்வ் ஸ்டோரிங் த ஃபுட் பிலோ 0 டிகிரி அட் விச் மைக்ரோ ஆர்கனிசம் கேனாட் க்ரோ. அதாவது 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே அந்த ஃபுட் என்ன ஆகாது, இந்த மைக்ரோ ஆர்கனிசம் என்ன ஆகாது, கண்டிப்பாக கேனாட் க்ரோ, வளராது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் ரெடியூஸ் அண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஆல்சோ டிலேடு. அந்த மைக்ரோ ஆர்கனிசமோட மெட்டபாலிக் ரியாக்ஷனும் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷனும் இங்கே வந்து டிலே ஆகிறதுனால என்ன ஆகாது அப்படின்னா மைக்ரோ ஆர்கனிசம் இங்கே வளராது. அதனால் அந்த ஃபுட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பாஸ்டுரியேஷன். பாஸ்டுரியேஷன் பதப்படுத்துதல் சொல்லுவாங்க, பால் பதப்படுத்துதல் சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் பாஸ்டுரியேஷன். பாஸ்டுரியேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லிக்விட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். எந்த ஃபுட் ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லிக்விட் ஃபுட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் மில்க் அண்டு பிவரேஜஸ், குளிர்பானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு. ஓகேவா? திஸ் ப்ராசஸ் ஆல்சோ இன்வால்வ் பாய்லிங் ஆஃப் மில்க் டு எ டெம்பரேச்சர் ஆஃப் 63 டிகிரி செல்சியஸ் ஃபார் about 30 minutes அண்ட் சடன்லி கூலிங். ஃபஸ்ட்டு 63 டிகிரி செல்சியஸில் அந்த ஃபுட்டை மில்க் என்ன பண்ணணும் அப்படின்னா பாய்லிங் பண்ணணும். அண்ட் தென் சடன்லி கூல்டு த 30 minutes, உடனடி இது about 30 minutes and suddenly cooling the destroy the microbes present in the milk. அந்த ஹீட்டு அந்த பாய்லிங் பண்ண பின்னாடி சடனாக என்ன பண்ணணும் அப்படின்னா கூலிங் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, இந்த மைக்ரோ ஆர்கனிசம் என்ன ஆகிடாது அப்படின்னா டெஸ்ட்ராய்ட் ஆகிடும். அதுக்கு பேர் என்னதுன்னா பாஸ்டுரேஷன். அதாவது மில்க் லிக்விட் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, see the do you know bananas are best stored at room temperature. பனானாவை ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். when it is kept in a refrigerator, அதாவது ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சோம் அப்படின்னா the enzyme responsible for repairing become inactive. ஸோ அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரீபெயினிங் பழுக்க முடியாமல் இன்ஆக்டிவ் ஆகிற மாதிரி இருக்கும். இன் அடிஷன் த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோயிங் அண்ட் செல் டேமேஜ் பிகம் மோர் ஆக்டிவ், தேர்பை காசிங் த ஸ்கின் கலர் சேஞ்ச் ஃப்ரம் த எல்லோ டு டார்க் ப்ரௌன்.
ஸோ அங்கே அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரொம்ப பழுக்கிறதுக்கு பதிலாக என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பிளாக் கலரில் எல்லோ கலர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறது தான் பனானாவுக்கு நல்ல ஒரு ஆப்டான மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ரிசர்வேஷன் பார்த்தோன்னா என்னென்ன ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் திங்ஸ் என்னென்ன திங்ஸு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒன் மோர் மெத்தட் ஹேவிங் கேனிங். இன் திஸ் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் most vegetables, fruits, meat and dairy products, fruit juices and some ready to eat food are processed and stored in a clean. கேனிங் இந்த டின்லாம் அடைப்பாங்க இல்லையா, பெட்டியில் அடைக்கிறாங்க இல்லையா, அது பேர் கேனிங் அப்படின்றது. ஸோ இது எந்தெந்த மாதிரி இதுனா நிறைய வெஜிடபிள், ஃப்ரூட்டு, மீட்டு, டைரி ப்ராடக்ட் இதெல்லாம் என்ன பண்ண ஜூஸ் இதெல்லாமே என்னதுன்னா இந்த டப்பாக்கெல்லாம் அடைப்பாங்க இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால அந்த ஃபுட் என்ன அப்படி இருக்கும், இந்த ப்ராசஸ் இந்த ஃபுட்டு வந்து க்ளீனாக இருக்கும், அந்த நீட்டாகவும் இருக்கும் இல்லையா. ஸ்டீம்டு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் அண்டர் த ப்ரெஷர் அண்ட் தென் சீல்டு. ஏர்டைட் கண்டெய்னர்னால் அந்த ஏர் வெளியில் போகாமல் வந்து ஏன்னா அந்த நல்லா ஸ்டீம்டாக இருக்கிற பாத்திரத்தில் என்ன பண்ணுறது, டப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க, அடைப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் தென் சப்ஜெக்டட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் கூல் டு டெஸ்ட்ராய் ஆல் மைக்ரோப்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற நிறைய அந்த ஹை டெம்பரேச்சர்னால என்ன பண்ணோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ். ஃபுட் கேன் பி ப்ரிசர்வ் பை ஆடிங் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ். ஃபுட் வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுனால நேச்சுரலாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபுட்டை ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் நேச்சுரல் அண்டு ஆர்டிஃபிஷியலாக சிலது யூஸ் பண்ணுவோம். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். சம் நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல்ஸ் லைக் சால்ட், சுகர் அண்ட் ஆயில் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். சால்ட்டு, சுகரு, ஆயில் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசர்வேஷன் திங்ஸ். ஓகேவா? அடிஷன் ஆஃப் சால்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட்டு. அதாவது ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஓல்டஸ்ட் மெத்தடு. பார்த்துருக்கலாம், ஊருக்காயெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உப்பு ஊற போடுவாங்க இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணணும்னா இது ஓல்டஸ்ட்டு மெத்தட். அடிஷன் ஆஃப் த சால்ட் ரிமூவ்ஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் த ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்மாசிஸ் வழியில் என்ன பண்ணும், ஃபுட்டை அந்த ரிமூவ் பண்ணிடும். ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து என்ன ஆகும்னா குறைவான இடத்துக்கு வந்து போகும் இல்லையா. ஸோ அங்கே நிறைய மாய்ச்சர் இருந்துச்சுன்னா அங்கேருந்து என்ன பண்ணணும், அந்த இது வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்து குறைவான இடத்துக்கு என்ன பண்ணிடும், எக்ஸ்போஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அதுதான் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது. அந்த மெத்தடில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சால்ட் வந்து அங்கே ஃபுட் மேலே ஆக்ட் ஆகும். ஓகேவா? திஸ் ப்ரிவென்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ரெடியூசஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் மைக்ரோபியல் என்சைம்ஸ். மீட்டு, ஃபிஷ்ஷு, கூஸ்பெரி, லெமன் அண்ட் ரா மேங்கோஸ் ஆர் ப்ரிசர்வ் பை சால்ட்டிங். இந்த திங்ஸ் எல்லாம் அதாவது மீட்டு, ஃபிஷ்ஷு, கூஸ்பெரி, இந்த லெமன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட்டு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. சால்ட் இஸ் ஆல்சோ யூஸ் அஸ் த ப்ரிசர்வேட்டிவ் இன் பிக்கிள்ஸ் அண்ட் கேண்டு ஃபுட்ஸ். அந்த பேக்கெட்டில் அடைக்கிறது பிக்கிள்ஸ்க்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சால்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் அடிஷன் ஆஃப் சுகர். Sugar or honey is added as the preservative to increase the shelf life of fruits and fruit products like jams, jellies, squash. இந்த மாதிரி திங்ஸ் அதாவது இனிப்பு பொருள் அந்த ஜெல்லிஸ் ஒரு ஐட்டம், அதாவது அந்த மாதிரி ஐட்டம் இருக்கிற திங்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் வந்து ஆட் பண்ணுவாங்க. The hygroscopic nature of sugar honey helps in reducing the water content of the food and also the minimizing the process of oxidation in fruits. ஸோ என்ன பண்ணுது, அதனுடைய ஹனியோட ஹைக்ராஸ்கோபிக் நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை வந்து என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதனால் என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன், அந்த ஃபுட்டில் ஆக்சிடேஷன் நடக்காமல் பார்த்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ஆயில். அடிஷன் ஆஃப் ஆயில் இன் பிக்கிள்ஸ் ப்ரிவென்ட்ஸ் த கான்டாக்ட் ஆஃப் ஏர் வித் ஃபுட். ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா ஏரோட கான்டாக்ட் இல்லாமல் என்ன பண்ணும் இந்த ஃபுட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். ஓகேவா?
Hence the microorganism cannot grow and spoil the food. ஏரோட காண்டாக்ட் இருந்துச்சுன்னா தான் என்னதுன்னா அதில் மைக்ரோ ஆர்கனிசம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா மிக்ஸ் ஆகிட்டு அது ஃபுட்டு ஸ்பாயிலேஜ் ஆகிடும் இல்லையா. ஸோ அது காண்டாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கும். அதனால் அதுக்கு இது யூஸ் பண்ணலாம், ஆயில் யூஸ் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது எல்லாமே மேலே சொன்னது எல்லாமே என்னதுன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். சிந்தட்டிக்னா செயற்கை வழியில் ப்ரிசர்வேட்டிவ் பண்ண முடியும். அந்த என்ன ப்ரிசர்வேட்டிவ் திங்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். சிந்தட்டிக் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் ஆசிட், citric acid, vinegar, sodium metabisulfate and then potassium bisulfate are added the food products like sacks, jams, jellies, packed food and ready to eat foods. This preservative delay the microbial growth and keep the food safe for long duration. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் அதாவது செயற்கை வழியில் அந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன் பற்றி இந்த திங்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணணும், ஸோ கில் த மைக்ரோபியல் க்ரோத் மைக்ரோபியல் ஆர்கனிசம் அண்ட் இது ரொம்ப நாளைக்கு அந்த ஃபுட் லாங் டியூரேஷனுக்கு என்ன பண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு see the more to know. October 16th is the World Food Day. October 16th இந்த 2 daysல வரும் இல்லையா. ஸோ டே ஆஃப் த டுமாரோ. ஓகேவா. இது October 16th வேர்ல்டு ஃபுட் டே. ஓகேவா. இட் எம்பசைஸ் ஆன் ஃபுட் சேஃப்டி அண்ட் அவாய்டிங் ஃபுட் வேஸ்டேஜ். ஓகேவா. அந்த டேயில் நம்ம நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் ஃபுட் சேஃப்டி என்ன அப்படின்றது நம்ம உறுதிமொழி எடுத்துக்குவாங்க இல்லையா. ஓகே. திஸ் வீடியோ இஸ் ஓவர் சில்ட்ரன்.